தவக்காலத்திற்குள் நாம் அடி எடுத்து வைக்கிறோம். திருநூற்று புதன் தவக்காலத்தினுடைய தொடக்க நாளிலே இருக்கின்றோம். வாழ்வினுடைய மறுமலர்ச்சியின் காலம், அருளின் காலம், ஆசீர்வாதத்தின் காலம். இன்னும் இறைவனுடைய ஆசிரியை பெற்றுக் கொள்வதற்கு என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கிறதோ அதற்குரிய காலம் இந்த காலம். ஏனென்றால் தவக்காலம் என்றாலே அது இறைவனோடு நம்மை இணைக்கின்ற காலம். பொதுவாக தவம் என்றால் நமக்கு தெரியும். முனிவர்கள் காட்டிற்கு சென்று, நாட்டை விடுத்து காட்டிற்கு சென்று ஏதோ ஒன்று நினைத்து கடவுளிடம் பேசுவதற்கு தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு கண்களை மூடி கடவுளிடம் ஜெயிப்பதுதான் தவம் என்பார்கள். இந்த 40 நாள் நாம் அதை தான் செய்ய போகிறோம். தவம் என்பது ஏதோ ஒன்று எதிர்நோக்கி நாம் காத்திருப்பது. ஆனால் அந்த ஏதோ என்பது நமக்கு தெரியும். இறைவனுடைய அருளை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற காலம், நம் பாவங்களை விட்டொழிக்கின்ற காலம், வாழ்வினுடைய மறுபகுதியை காண்கின்ற காலம். இத்தனை நாளும் சேர்த்து வைத்திருப்போம். இந்த தவ காலத்தில் கொடுத்து பழகுவோம். இத்தனை நாளும் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருப்போம். ஆனால் இந்த தவ காலத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரமுறையை கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார். இத்தவ காலத்தில் இந்நாள் வரை நாம் எப்படியெல்லாம் மற்றவர்களை நினைத்து மற்றவரை பெயரை கெடுத்திருப்போம், மற்றவரை அசிங்கப்படுத்தி இருப்போம், அவமானப்படுத்தி இருப்போம். ஆனால் இந்த தவ காலத்தில் அதற்கு மன்னிப்பு கேட்கின்ற காலம். ஏனென்றால் இது கடவுளுடைய அருளின் காலம். இன்றைய முதல் வாசகத்திலே உங்கள் ஆடைகளை நீங்கள் கிழித்து கொள்ள வேண்டாம், உங்கள் இதயங்களை நீங்கள் கிழித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற வசனத்தோடு தான் நாம் இந்த தவக்காலத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த தவக்காலத்தினுடைய நோக்கத்தை நாம் தெரிவர புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் அதை நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் நம்ம மேலோங்கும். பல நேரங்களிலே இது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியும் என்று அதனுடைய முழு சூட்சமும் அறியாமல் கடந்து விடுகிறோம். இந்த தவ காலத்திலே காலம் காலமாக சொல்லு வருகின்ற ஜெபம், தவம், தானம் முக்கியம்தான். ஜெபமும் தபமும் தானமும் தவ காலத்திற்கு சிறந்ததுதான். நல்ல ஜெபம் செய்ய வேண்டும், கடவுளிடம் தேவைகளை கேட்க தவம் செய்ய வேண்டும். தவம் என்பது நாம் மற்றவர்களுக்கு துன்பம் தராமல், மற்றவர்களை கஷ்டப்படுத்தாமல், எனக்கும் கடவுளுக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்பதை கண்கள் மூடி தியானித்து அதன் மூலம் பெற்றுக்கொள்வது. தானம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற காலம். இந்த காலத்திலே இந்த முதல் வாசகத்தில் சொல்லப்படுவது போல உங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், உங்களுடைய இதயங்களை கிழித்துக் கொள்ளுங்கள். மனம் மாறி என்னிடம் வாருங்கள், மனம் திரும்பி என்னிடம் வாருங்கள். ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இத்தனை காலம்